ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் ஸ்கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஆ சொல்லு, என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? நானும் தான் உன்னை மிஸ் பண்ணுறேன். எப்போ மீட் பண்ணலாம்? நானும் வெயிட் பண்ணு. டேய், என்னடா தேடுற? ஃபோனா? இதுவா பாரு. உன்னை எவன்டா என் ஃபோன் எடுக்க சொன்னது? இல்லை, டாட்டா முடிச்சு அதான் ஹாட்ஸ்பாட் ஒர்க் பண்ணுறதுக்காக தான். நீ கண்டினியூ பண்ணு பேபி. எப்போ மீட் பண்ணலாம்? ஓகே, நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் பேபி. ஐ கால் யூ பேக். யாரா? எப்பட்றா? அதான் 32 பல்லும் தெரியுதே, யாருன்னு சொல்லு. கீர்த்தனா. கீர்த்தனாவா? அன்னைக்கு பிரவீனான்னு சொன்னேன். அந்த பிள்ளை லயன் பண்ண மாட்டேங்குதுடா. அப்போ அந்த பிக்டாக் பண்ணு. அது 100 ஃபாலோஸ் இருந்தப்போ நல்லா தான் பேசிட்டு இருந்துச்சு. என்ன 2 காசு வந்துச்சா, வெட்டி விட்டுருச்சு. வெரி சேட், வெரி சேட். சரி, இந்த பொண்ணியாச்சும் போட்டிடுவியா இல்லையா? இப்போ தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன், பாப்போம் எப்படி போகுதுன்னு. பேசி எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆகுது. 3 நாள். நம்பர் வாங்கிட்டியா? இல்லையே. என்னது இல்லையா? ரொம்ப லேட்டரா நீ. இப்போலாம் பசங்களாம் பொண்ணுங்கிட்ட 1 ஹவர்லேயே நம்பர் வாங்கி டெவலப் பண்ணி கேப்கார்டில் எடிட் பண்ணி ஸ்டாரி ஸ்டேட்டஸ்னு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா 2 நாள் ஆகுது 3 நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. மசாலாடா. இப்போ என்னடா பண்ணுறது? சொல்கிறேன். ஆமாம், அந்த பொண்ணு பேர் கீர்த்தனா. ஏய் சீக்கிரம், நீ மணியாவது. இருடி. யாருடி இவன்? ஓ, அவனா? முந்தானத்து அவன் ஸ்டோரிக்கு நான் லைக் போட்டேன். அப்பலிருந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓ, அப்படியா விஷயம்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வா. அப்படிங்கிற? ஆமாங்கிற. இப்போவே நம்பர் கேட்டாதான் கான்வர்சேஷன் பண்ணி ஈஸியாக இருக்கும். கெமிஸ்ட்ரியும் டெவலப் ஆகும்டா. ஆனால் மற்ற பொண்ணுங்க மாதிரி இவ்வளோ கண்டுக்காமல் போயிட்டானா? கேளு, அப்புறம் பார்த்துப்போம். உன்னோட நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன். அப்புறம் வேற எவனாவது போட்டியில் போனான். ஏன்டா வாய் வைக்கிற? ஃபேக்டை சொல்கிறேன் மச்சி. சீக்கிரம் நம்பர் வாங்கு, இல்லைனா ரிப்பீட் பண்ணாத, போதும். கேட்டேன்டா. காத்திருப்போம். யாருடி அவனா? ஆமாண்டி. என்னவா? நம்பர் கேக்குறான். கீர்த்தனா, மூடிட்டு போ. என்னடா இன்னும் ரிப்ளை வரல? லெவல பொறுமை ரொம்ப முக்கியம் தம்பி.
சக்தி. ம் டேய் சக்தி, என்னடா? நம்பர் வாங்கிட்டேன். நல்லது தானே. ஆனால் எப்படி பேசுறதுன்னு தெரியலையேடா. இதான் நம்ம பசங்கன்றது. கஷ்டப்பட்டு நம்பர் வாங்கிடுவானுங்க, அப்புறம் எப்படி கான்வர்சேஷன் படில பண்ணதில்ல, எப்படி பேசுறது தெரியலன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. டேய் பேசி முடிச்சிட்டேன் வாடா. இப்போ என்ன, எப்படி அவ கூட கான்வர்சேஷன் பில்டப் பண்ணதில்ல, அவ்வளோதானே. உன் ஃபோனை கொண்டா. சரி மெசேஜ் படிக்கணும், நீ கொஞ்சம் தள்ளு. ஹாய், குட் மார்னிங், என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நீங்கள் லெட்டாப்ஸில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸா? டேய் இங்கே வாயேன், இங்கே வாயேன், இங்கே வாயேன், இங்கே வாயேன். என்னடா என்னடா இது, என்னடா பண்ணி வச்சிருக்க? நல்லா தானே பேசி வச்சிருக்கேன். கிழிச்ச இந்த மாதிரி பேசினா அந்த பொண்ணுக்கு உன் ஒரு இதோ வராதுடா. இப்போ தெரியுதா ஏன் அந்த 2 பொண்ணுங்க உன்னை வெட்டி விட்டுருச்சிங்கன்னு? டேய் எனக்கு இவ்வளோ தாண்டா பேச வரும். நானும் யூடியூப்ல டுட்டோரியல் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்டா. சரி நீ ரொம்ப பேசுற, வா நம்ம வேற லொகேஷன் மாற்றி பேசுவோம். அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டாக பழகுடா. ஃப்ரெண்டாவா? கீழே அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டாக பழகு. டேய் எப்பட்றா பிடிச்ச போட்டுக்கிட்ட எப்பட்றா ஃப்ரெண்டா பழக முடியும்? என்ன கொஞ்சம் பேச விட்றா, முழுசா கேட்காம. ஏன்னா நீ இப்பவே லவ் டக்குன்னு போட்டுனேன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவள் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரிஞ்சிக்கவே உன் டைம் எல்லாம் போயிடும். அப்புறம் அவளை பற்றி முழுசாக அவன் புரிஞ்சிக்க மாட்டேன். அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை, மெயின் திங்ஸ், சந்தேகம், வெரி டேஞ்சரஸ். அதான் சொல்கிறேன், அப்பப்போ காம்ப்ளிமெண்ட் பண்ணு, அவங்க டே பற்றி கேளு. டே கொஞ்சமாச்சும் ஃப்ளர்ட் பண்ணுறான். பர்சனல் விஷயம், எமோஷ்னலி அட்டாச் ஆகும் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். அவதான்டா. இரு அப்புறம் இன்னொன்று, மெசேஜ் பண்ணோன்னா டக்குன்னு பண்ணாத, 10 நிமிஷம் கழிச்சு ரிப்ளை பண்ணி. அப்போதான் இதே வேலையா இருக்க மாட்டேன்னு குறைச்சி இட போட மாட்டான். கரெக்டா? இம்ப்ரூவ்மெண்ட். யார் அவன் உன் ஸ்டேட்டஸில் 2 ஹார்ட் போட்டு வச்சிருக்க? பாய் பெஸ்டியா? அவன் பேரு குட்ஸா? அப்படின்னா குப்புசாமியா? ஐய ஃபோனை மியூட்டில் போட்டு தூங்குறது தப்பா? என்னால் முடியல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, லவ் பண்ணவே பிடிக்கல. ஆமா, உங்களுக்கு இந்த பாய் பெஸ்டினி யாராச்சும் இருக்காங்களா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எப்படி? அப்பாடா. வாட்? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. அப்புறம் டேய் கதுவை சாத்திரா. ஐயோ அது ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு பெரிய பள்ளி இருக்கு, அதை பார்த்து பயந்துட்டேன். அப்புறம் எப்படி போகுது? நல்லா போகுதுடா. அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். எது? ஆமாண்டா, நீ தான் சொன்ன அவளை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு. என்னதான் அவரை பற்றி எல்லாம் தெரியுமே. அப்புறம் என்ன? இப்படியே எல்லாம் சொல்லி தெரியுங்கடா. அது சரி, நான் ஏன் உங்கள் ஆசையை கொடுக்கணும்? கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் வேணுமா? எனக்கு அவள் மட்டும்தான் வேணும். ஹலோ.
பிஸியா? இப்போதைக்கு ஃப்ரீ தான். என்ன விஷயம்? இல்லை இல்லையா? அப்போ ஃபோன் வச்சுட்டுமா? இல்லை அந்த இல்லை இது வேற இல்லை. வேற இல்லையா? என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது போல. ஐ லவ் யூ கீர்த்தனா. என்ன? இல்லை நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன். பாஸ் பண்றா. டேடி மெஸ்ஸி பந்து. டே கோல். ஏ கோல். ஏத்தே மெஸ்ஸினா சும்மாவா? அதான் போச்சடா. இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்க? ஏன் சும்மா கூட ஃபோன் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லடா, இன்னுமா அந்த பொண்ணு உனக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிற? எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவள் கால் பண்ணுவா. சும்மா பேச வந்துட்டு. டேடி கீர்த்தனாடா. என்ன மச்சி விளாண்டோமா? ஏண்டா என்ன பார்த்தா நக்கல் மயிரா இருக்கா? ஒரு இப்ப சத்தியமா கீர்த்தனாதான்டா. தாத்தா குஞ்சிராம சத்தியமா கீர்த்தனாதான் அடிக்கிற. பாடுறா போன் எடுத்து பாடுறா. ஹலோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருங்க. அதை விட தேவையான அவாய்ட் பண்ண என்னங்க அர்த்தம்? இல்லை இந்த மாதிரி நல்ல பசங்கன்னா பிடிக்காது தானே? அச்சா குடிக்க பின்னாடி தானே சுத்திட்டு இருப்பீங்க. டேய், எனக்கு கொஞ்சம் பேச வர்றியா? விட்டா பேசிக்கிட்டே இருக்க. இப்ப நான் பேசுறேன், நீ கேளு. ஒரு பொண்ணா லவ் யூ சொல்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அதுவும் அது சில ஆசைகள்லாம் இருக்கு. ஒரு பாய் எப்படி இருக்கணும் அப்படின்னு, லவ்வா கேரிங்கா இந்த மாதிரி எல்லாம். ஸோ அதெல்லாம் யார் காமிக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் சொல்ல முடியும். சும்மா எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்க முடியாது. அது நீ காமிக்கிறேன்னு பார்த்தேன், காமிக்கிறேன், சொல்லவும் வைக்கிறேன். I love you. Yes. ஹலோ